Avidus TV, enlightening the thirsty. போற்றிடும் மகனை குறையினை போக்கிட கொடுத்தவரே, குவளையம் போற்றிடும் மகனை குறையினை போக்கிட கொடுத்தவரே, குறையேற மனுக்குளம் மிளிர்ந்திடவே, குறையேற மனுக்குளம் மிளிர்ந்திடவே, கருணையின் முகில்தனை பரப்பிடுவாய், தரணியர் வாழ்த்தும் தாய்மரியே, வரம் விழிந்தோம் யாம் வாழ்வழிப்பாயே, தரணியர் வாழ்த்தும் தாய்மரியே. சிலுவையின் அடியிலே தாயானாய், சிறுமையில் மனிதரின் துணையானாய், சிலுவையின் அடியிலே தாயானாய், சிறுமையில் மனிதரின் துணையானாய், சிலுவையை சுமந்திட துணை புரிவாய், சிலுவையை சுமந்திட துணை புரிவாய், சிதறிய மனிதரை சேர்த்திடுவாய், தரணியர் வாழ்த்தும் தாய்மரியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை, இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை, இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை, இத்திசையும் புரிவோம்.
நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை, வாழ்வு தருவதும் இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை, ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை, சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை, சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வாழ்வு தருவதும் இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. அன்பை தருவதும் இறைவனின் வார்த்தை, ஆற்றி தேற்றுவதும் இறைவனின் வார்த்தை, நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கும் வார்த்தை, அற்புத அடையாளம் செய்திடும் வார்த்தை, அமைதியை தருவதும் இறைவனின் வார்த்தை, மரித்த லாசருவை உயிர்ப்பித்த வார்த்தை, ஆவி தருவதும் இறைவனின் வார்த்தை, காற்றையும் கடலையும் அதட்டிய வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. ஜெபிப்போம். அன்பார்ந்த ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இப்பொழுது எழுந்தருளி வந்திருக்கிறீர். எங்களோடு இருப்பதில் நீர் மகிழ்ச்சி அடைகிறீர். எங்கள் சூழ்நிலைகளில் எங்களோடு வாழ்வதில் நீர் நிறைவு காண்கின்றீர். எங்களோடு நீர் வாழும் பொழுது எங்களை புனிதப்படுத்துகின்றீர். இந்த நற்கருணை வழியாக நீர் எங்கள் நடுவில் இருப்பதோடு எங்களோடும் இருக்கின்றீர். பழைய ஏற்பாட்டில் ஈசாக், யாக்கோப் மற்றும் இஸ்ராயேல் மக்கள் தலைவர்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்த வாக்குறுதி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பது, உங்களோடு இருப்பேன் என்பது. ஆனால் இந்த வாக்குறுதியை நீர் ஆபிரகாமுக்கு தரவில்லை. ஏனெனில் நீர் அவரோடு இருப்பதை அவர் அனுபவத்தில் தம்முடைய வாழ்க்கையின் அன்றாட நிகழ்ச்சிகளில் முழுமையாக ஐயமின்றி அறிந்திருந்தார், உணர்ந்திருந்தார், கண்கூடாய் கண்டார். ஆண்டவராகிய நீர் அவரோடு இருந்ததால் அவர் தம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிக்கல்களுக்கு தீர்வு கண்டார். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உடனிருக்க விரும்புகிறீர். அதனால்தான் மனித கற்பனைக்கு எட்டாத அளவில்
இந்த நற்கருணையை ஏற்படுத்தி இதிலே உம்முடைய பிரசன்னத்தை அடக்கிக் கொண்டு எங்களோடு எங்களுக்காக நீர் இருக்கிறீர். இதை நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களோடு நீர் இருப்பதை எங்கள் கண்ணால் பார்க்க இயலாது. ஆனால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இந்த நற்கருணையை கண்டால் விசுவாச கண் எங்கள் ஊனக்கண்ணை ஒளிபெறச் செய்து நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்களால் உணர முடியும். அறிவால் அதை காண முடியாவிட்டாலும், ஏனென்றால் உள்ளம் உணர வல்லது. உம்முடைய அன்பு எத்தகையது என்பதை உள்ளம்தான், நெஞ்சம்தான், இதயம்தான் உணர முடியும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதை எண்ணி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை பாராட்டுகிறோம். உம்மை போல் வேறெவரும் இல்லை என்பதை அறிக்கையிடுகிறோம். நீர்தான் அனைத்திற்கும் தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அன்பார்ந்த ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியில் இன்று நாங்கள் கேட்கப் போவது எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக, வழிகாட்டியாக இருக்கப் போகின்றது. நீர் இனத்து மக்கள் மத்தியிலே வாழ்ந்த பொழுது உம்முடைய செயல்களை, உம்முடைய நடத்தையை, உம்முடைய பழக்க வழக்கங்களை பார்த்தவர்கள் ரெண்டு வகையாக அதை விமர்சித்தார்கள். உம்முடைய நடத்தையில் குறை கண்டவர்கள் பலர், உம்மை கண்டு போற்றியவர்கள் மிக பலர். உம்மை கண்டு குறை கண்டவர்கள், உம்மிடத்தில் குறைபாடுகளை கண்டவர்கள் மேதாவிகள் என்ற எண்ணத்தோடு பார்த்தார்கள். ஆகையால் குறை கண்டார்கள். உம்மை சாதாரண மனிதர்களாய் பார்த்தவர்கள் பெரும் தலைவராய், ஆற்றல் மிக்கவராய், பேச்சுத்திறன் வாய்ந்தவராய், அறிவுரை கூற தகுதி பெற்றவராய் கண்டார்கள். தங்களுடைய ஏழ்மை நிலையை நன்றாக உணர்ந்த மனிதர்கள் உம்மை தங்களுடைய மீட்பராய், தங்களுடைய நண்பராய், தங்களுடைய வழிகாட்டியாய் கண்டார்கள். உமக்கு முன்னால் திருமுழுக்கு அருளப்பர் வந்தபொழுது அவரையும் குறை சொன்னார்கள். அவர் அனைத்தையும் துறந்து காட்டிலே வாழ்ந்து வெட்டுக்கிளிகளை உண்டு தவசியாய் இருந்தார். அவரை பார்த்து இந்த மேதாவிகள் அவர் பேய் பிடித்தவர் என்று சொன்னார்கள். நீர் வந்தபொழுது எல்லா மனிதர்களைப் போல் நீர் நட்புரிமையோடு பழகினீர், எல்லாரிடத்திலும் பழகினீர். குறிப்பாக ஏழைகள், எளியவர்கள், நோயாளிகள், மனம் திரும்பும் வேட்கை உள்ளவர்கள் எல்லாரிடத்திலும் நீர் பழகினீர். அவர்களோடு உண்டீர், அவர்களோடு பருகினீர், அவர்களோடு பழகினீர். இதை கண்ட மேதாவிகள் உம்மை குறை கூறினார்கள். இவர் பாவிகளோடு பழக்கம் வைத்து கொள்ளுகிறார், அவர்களோடு உண்கிறார், குடிக்கிறார்,
இவர் பெருந்தீனிக்காரர், இவர் மது அருந்துவதில் ஈடுபாடுள்ளவர் என்று உம்மை விமர்சித்தார்கள். அன்பார்ந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த நற்செய்தியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு கொள்கை. மனிதர்களை திருப்தி செய்ய விரும்பினால் அது இயலாது. ஏனென்றால் நேர்மையான எண்ணத்தோடு பார்த்து பிறரை கணித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் உள்ளவர்கள் மிகச் சிலரே. ஆனால் முன்னிலையில் திருத்தந்தையின் திருவுளத்தை எண்ணி அதற்கேற்றவாறு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மனிதர்களுள் கடையர் என்று மேதாவிகளால் எண்ணப்படுகிறவர்கள் நேர்மையாய் காண்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உம்மை ஏற்றுக்கொண்டது போல் உம்மை போல் வாழ்கிறவர்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். கடவுளின் திருவுளம் முதலிடம், நீர் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரி இரண்டாம் இடம், எங்கள் மனசாட்சி மூன்றாம் இடம். இவ்வாறு வைத்து நாங்கள் உம்மை கண்டு பாவித்து வாழ்ந்தோம் என்றால் எங்களுக்கு உம்முடைய ஆசீர் கிடைக்கும், பரமதந்தையின் அருள் கிடைக்கும். இவ்வாறு நாங்கள் அமைதியில் அருளில் ஆசி பெற்று வாழ்வோம். இந்த அருளை நீர் எங்களுக்கு இப்பொழுது தர வேண்டும் என்று உம் திருமணி முன்னிலையில் மண்டியிட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம் திருமுன்னிலையில் எங்கள் மன்றாட்டுக்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நற்கருணையில் நீர் நிலையான உடனிருப்பை நிலைநாட்டியிருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதியும். சிறப்பாக இப்பொழுது இந்த ஆலயத்திற்குள் உம் முன்னிலையில் மண்டியிட்டு தங்கள் உள்ளத்தை உம் பால் எழுப்பி உமக்கு ஆராதனையும் வணக்கமும் செலுத்துகின்ற சகோதர சகோதரிகளை நீர் உம்முடைய அன்பினால் அணைத்து காத்தருளும். இவர்களோடு தொடர்புள்ள எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பங்கள், குடும்பத்து உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் பணியை முன்னிட்டு சிதறியிருப்பவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமானவர்கள், இவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள், இவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்கள், இவர்களுடைய நட்புக்கு உரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்மை தேடி வராத
வருவதற்கு விருப்பமில்லாத உம்முடைய ஈர்ப்பை எதிர்க்கின்ற மனிதர்கள் மீது இரக்கம் வையும். அவர்களையும் நீர் ஈர்த்தருளும். நான் உயர்த்தப்பட்ட பிறகு என் பால் எல்லாரையும் ஈர்த்து கொள்வேன் என்று நீர் சொன்னீரே, அந்த சொற்களை இப்பொழுது நாங்கள் எண்ணி பார்த்து உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எல்லா மனிதர்களையும் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் அனைவரையும் பால் ஈர்த்தருளும். அன்பு இயேசுவே, எங்களோடு இருக்கிறீர். இந்த உடனிருப்பு ஆற்றல் மிக்கது, அருள் தர வல்லது. அடுத்து நிறைவேற்றப்பட போகின்ற திருப்பலியல் நீர் உடனிருத்தலில் இருந்து உடனிருப்பை உள்ளிருப்பாக மாற்றப் போகிறீர். எங்களோடு இருக்கின்ற நீர் எங்களுக்குள் வருவீர், எங்களுக்குள் இருப்பீர், எங்களுக்குள் செயல்படுவீர், எங்களுக்குள் இறை ஆற்றலை, கடவுள் தன்மையை செயல்பட வைப்பீர். இவ்வாறு எங்களை புனிதர்கள் ஆக்குவீர். அந்த அருளடையாள செயலையும் நாங்கள் மனமுவந்து ஈடுபாட்டோடு பக்தியோடு நிறைவேற்ற நீர் எங்களுக்கு அருள் புரியும். அதற்காக உம்முடைய ஆசீரை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். மாண்புயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேசுரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்றவர்கள் மோனிக் அடைக்கலம் ரெவன்யூத்தில் இருக்க பங்கு மக்களுடைய உடல் நலனுக்காகவும் விசுவாச வாழ்வுக்காகவும் அல்லா குரூப் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் திருவாண்டார் கோயில் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் புனித ஜோசப் நைட் ஹவுஸ் தொழில் வளர்ச்சிக்காக நன்றியாக பசில் மேரி குளோரி மேரி ஃப்ளோமின் கருத்துக்களுக்காக நன்றியாக எல்லையம்மன் பகுதியில் மக்களுடைய உடல் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியாக அப்ரஹாம் மிக்கேல் ஜான் கிறிஸ்டின் எஸ்லின் பெரானா திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் நன்றியாக பிரவிதா ஷேரன் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, இலக்கிய உடல்நலம் பெற, நற்படிப்பிற்காக சுமித்ரா வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக, மரித்த மதாம் ஆரோக்கியம்மாள் மகிமை, மரிபால் அப்பாவு, சாமி அம்பிகா, கவின் சிலி சிங்கராயர் இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த கருத்துக்களுக்காக திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது குறைகளை நினைத்து அதற்காக வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, உம்முடைய மன்னிப்பின் மாண்பினை உய்த்துணருமாறு இங்கே கூடி வந்துள்ளோம். எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் திருநிகழ்ச்சியில் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கு கொண்டு உமது இரக்கத்தை இன்னும் மிகுதியாக அனுபவிக்க செய்தாரும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 வரை. அன்பிற்குரியவரே, நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரை வாழும் கடவுளின் திருச்சபை இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாயிருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். வானதூதருக்கு தோன்றினார். பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார். உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார். மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. அவரது செயல் மேன்மையும் மாண்புமிக்கது.
அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 7, திருவசனங்கள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ மனிதன், பெருந்தேனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகின்றோம். எனும் அருட்பெருக்கில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். எனும் அருள் பெருக்கில் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த ரசத்தை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி அடியார்களுடைய காணிக்கைகளை அருள் கோர்ந்து ஏற்றருளும். உமது மகிமைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினோ உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளி நீ அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத் தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றன, கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலியில் பங்கு பெற திருமுன்னிலையில் வந்து குழுமியிருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது தூய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழையும் மாற்றியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு
எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீருடைய தேர்ந்தெடுத்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். களங்கமில்லா ஒளியே, என்னில் கலந்திட வரும் வழியே, கரை சேர்த்திட வரும் இறையே. களங்கமில்லா ஒளியே, என்னில் கலந்திட வரும் வழியே, கரை சேர்த்திட வரும் இறையே. களங்கமில்லா ஒளியே. இறை குலம் போற்றும் இணையில் வேந்தேயா, இறை குலம் போற்றும் இணையில் வேந்தே, இறைஞ்சியன்றோம் வருக. நிறைவுறும் மகிழ்வே, நிலைக்கல நன்றி, நிம்மதியே வருக. நிறைவுறும் மகிழ்வே, நிலைக்கல நன்றி, நிம்மதியே வருக. மறைந்திடும் உணவே, மாண்புறும் உறவே, மனமகிழ்ந்தே வருக. மனமகிழ்ந்தே வருக.
இருளிடை காய்ந்து எழும் கதிர் போல என்னுள்ளமே வருக, என்னுள்ளமே வருக. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவொரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்துவகளை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றல் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆட்கொள்வதாக. இத்திருவிருந்தில் பாவிகளாகிய எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் அயலாரை மன்னிக்க அருள் தாரும். உமது ஆற்றலால் எங்கள் விருப்பு வெறுப்புகளை நெறிப்படுத்தி எத்துன்பத்தையும் தாங்கி நாங்கள் பிறரை வாழ வைக்க துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே, உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி
உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. கரமுள்ள வெண்மலர் போல எம்மையில் தூய்மையாகிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். கரமுள்ள வெண்மலர் போல எம்மையில் தூய்மையாகிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். கல்விக்கு நீரே காவல் எம் பிள்ளைகளை நீர் காத்திடுவீர். கல்விக்கு நீரே காவல் எம் பிள்ளைகளை நீர் காத்திடுவீர். நிறை ஒழுக்கத்திலும் பக்தி உணர்வினிலும் நாளும் வளர அருள் புரிவீர். இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பாடலின் 4. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில்
என்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே என்று எழுந்தருள்வாய் இறைமகனே என்று எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வார் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வார் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா பாளையில் மன்னா வழங்கி நின்றார் வழியினில் உன்னை வழங்குகின்றார் பாளையில் மன்னா வழங்கி நின்றார் வழியினில் உன்னை வழங்குகின்றார் காலையில் உணவின்றி தவிக்கின்றேன் காலையில் உணவின்றி தவிக்கின்றேன் கனியமுதா என்னில் எழுந்தருள்வாய் கனியமுதா என்னில் எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா